சினிமாவில் நான் எடுத்துக்கிட்ட டேக்அவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு நல்ல டேரக்டர் கிடைச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி, அதே இது உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், நல்ல டேரக்டர் உங்களுக்கு கிடைச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்கள் ஜேர்னி ஓப்பன் ஆகிடும். இதுதான் பேஸ். நல்ல டேரக்டர் கிடைக்கலனா தான் பஞ்சாயத்து. கதை சரியாக வராது, இல்லை சொன்ன கதையை சரியாக எடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரும். பட் நல்ல டேரக்டர், அந்த கிராஃப்டை ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்ட டேரக்டர் உங்களுக்கு கிடச்சிட்டாங்கன்னா, ஐ திங்க் யூ ஆர் சார்ட்டட் ஃபார் தட் பர்டிகுலர் ஃபிலிம். ஸோ எனக்கு அப்படி அமைஞ்ச ஒரு டேரக்டர் தான் ஸ்ரீ செந்தில் சார். ஐம் பிளெஸ்ட் டு ஹேவ் யூ இன் மை லைஃப். தேங்க்யூ சார். ஏன்னா சினிமாவில் எல்லா ஹீரோஸ்க்கும் இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருக்கும். ஒரு வெற்றி படம் கொடுப்போம், 3 படம் கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு தலையில் தூக்கி வச்சுப்பாங்க. திடீர்னு ஒரு 2 படம் ஓடலன்னா அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் இருக்கும். அப்போ வந்துட்டு அவருக்கு மார்க்கெட் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ திருப்பியும் அந்த மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேட்டிங்கான ஒரு பீரியட் நான் இருந்தபோது எனக்கு லைஃப் சப்போர்ட்டாக இருந்து கொடுத்த படம் தான் காளிதாஸ். It became an hashtag comeback film for me அப்படின்னு. ஏன்னா நான் இண்டஸ்ட்ரிட்டு எங்கேயும் போகல, இதே இண்டஸ்ட்ரியில் நான் இருக்குங்கிறனால தான் 23 வருஷமாக நான் சர்வை பண்ணி அடிச்சு ஏறி வந்துகிட்டு இருக்கேன். பட் ஆஃப்கோர்ஸ் அந்த பிஸ்னஸ்ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் யுவர் லாஸ்ட் ஃபிலிம், கடைசியாக உங்கள் படம் என்ன ஓடி இருக்கு, அதை பொறுத்து தான் எல்லாமே இருக்கும், இன்க்ளூடிங் த கரண்ட் ஃபிலிம், நீங்கள் சைன் பண்ணுற ஃபிலிமோட பட்ஜெட்டாக இருக்கட்டும். ஸோ அப்படி நான் இருந்த கட்டத்தில் எனக்கு ஒரு கம்பேக் ஃபிலிமாக இருந்து காளிதாஸ். ஸோ கம்மிங் டு காளிதாஸ் 2, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு காம்பேக்டாக ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தோம். பட் இட் பிகேம் அ பிகர் ஃபிலிம். இப்படி ஒரு பெரிய ஒரு படமாக மாறினதுக்கு முக்கிய காரணம் செந்தில் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் நாராயணன் சார், நாராயணமூர்த்தி சார் அண்ட் யோகேஸ்வர், இவங்க 3 பேருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். எனக்குமே ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம். ஏன்னா ரீல்ஸில் தான் நிறைய ஆடியோ லான்ச்சஸ் நான் பார்த்துருக்கேன், நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன் படங்கள். பட் நிறைய படங்களுக்கு எனக்கு ஆடியோ லான்ச் வந்தது கிடையாது.